ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேச்சுரல் கிரானைட்லேருந்து ஃபாசில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல் பார்த்தீங்கன்னா பேரடைஸ் பிங்க்குங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு கல் கூட. இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ, எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு கல். இதோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க. ஸ்ட்ரைட் மூமெண்ட்டு, பிங்க் பேஸ் அப்படின்வாங்க. பேரடைஸ், கிளாசிக் பேரடைஸ். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 18 mm இருந்தால் தான் வந்து இந்த சென்சாரே ஒர்க் ஆகும். அதுதான் இந்த வீடியோவில் நான் காமிச்சுன்னு இருக்கேன். சென்சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிஷ் பண்ணும்போது 18 mm திக்னஸ் இருக்கணுங்க. திக்னஸ் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாலிஷ் பண்ணுவாங்க. எல்லாமே சென்சார் பேஸ் பண்ணி நம்ம பாலிஷ் பண்ணுறதுனால எக்ஸாக்டாக ஸ்லாப் வந்து 18 mm திக்னஸில் இருந்தால் தான் பாலிஷ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா பையர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணார். எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கண்டெய்னருக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக மார்க்கர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. ஒரு ஸ்லாப்பை வந்து செக் பண்ணி தான் எடுத்தாங்க. அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு எந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஸ்லாப்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்க. அதாவது கிராக்கு, பேட்ச் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து வேரியேஷன் இருக்கக்கூடாது. திக்னஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான ஒரு திக்னஸ் இருந்தால் தான் அது வந்து மெஷர்மெண்ட்டே பண்ணுவாங்க. இல்லைனா வந்து ஸ்லாப் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பையர்ஸ் எல்லாம் வந்து 20 mm 18 mm இந்த மாதிரி திக்னஸ் பார்ப்பாங்க. 2 cm 3 cm பண்ணுவாங்க. 20 mm 30 mm திக்னஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. 18 mm பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து திக்னஸ் ஸ்டாண்டர்ட் திக்னஸ்ங்க. இது பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து நம்ம இன்ச்சஸில் எடுத்திருக்கோம். எக்ஸ்போர்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 2 மெஷர்மெண்ட் எடுப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் எடுப்போம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீட்டரில் எடுப்போம். நான் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் எழுதியிருந்தேன், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மீட்டரில் எழுதியிருந்தாரு. 2 பேர் வந்து மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்லாப்பா. இது பார்த்தீங்கன்னா 9 ஹெட் உள்ள ஒரு பாலிஷ் மிஷினுங்க. ஆட்டோ பாலிஷ் வாங்க. சென்சார் வந்து 18 mm திக்னஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி பாலிஷ் ஆகும். இது எல்லாமே டைமண்ட் பிரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பண்றதுனால உங்களுக்கு குவாலிட்டி அருமையாக இருக்கும். எல்லாமே நேச்சுரலான ஒரு கல்லுங்க. அதாவது வாட்டர் பாலிஷ் பண்ணுவாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக வாட்டர் பாலிஷ், எந்த ஒரு கலர் கோட்டிங்கும் இல்லைங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக அரேஞ்ச் பண்ணி தரேன். நல்ல ஒரு லேயர் நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்காரு. உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே அனுப்பிச்சு விட்றேன். அவங்க லேயிங் ஒர்க், ஃபினிஷிங் வந்து பக்காவாக பண்ணி தருவாங்க. கிரானைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் எடுக்கிறது முக்கியம் இல்லைங்க. லேயிங் பண்றதும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரலான ஒரு கல். எல்லாமே வாட்டர் கட்டிங் பண்ணியிருப்போம். 5 பிளேட்ஸ் மல்டி கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்றோம். அதனால திக்னஸ் பார்த்தீங்கன்னா 18 mm 20 mm 22 mm 20 mm மேலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டர் பேஸ் தான் நம்ம பண்ணி கொடுப்போம். ஸ்டாண்டர்ட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 18 mm. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னுவாங்க. எல்லாமே கண்டெய்னர் நம்ம லோட் பண்ணி இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா 55 டிகிரி செல்சியஸ்ல நம்ம ஹீட் பண்றோம் ஸ்லாப்ஸ். எதுக்குனால பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் அபாக்சிங். இதுல எதுவுமே கலர்லாம் எதுவுமே நம்ம போடுறதில்ல. கல் மேல நேச்சுரலான ஒரு கல்லை வந்து நல்ல ஒரு கிளாசியான ஒரு பாலிஷ் கொடுக்கறதுக்காக நம்ம ஹீட் பண்றோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வேற கம்பெனிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க போயிருப்பீங்க, பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சன்லைட்ல வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குங்க. அதாவது ஃபியூச்சர்ல வந்து பாலிஷ் வந்து எந்த ஒரு டல்னஸும் ஆகாது. மெஷர்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சும் வந்து பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணாங்க. அதாவது ஸ்லாப் வந்து செக் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் நம்ம ஃபேக்டரியில் பண்ணி கொடுப்போம். கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவங்களே மெஷர்மெண்ட் பண்றதா தான் பண்ணலாம், இல்லை நாம பண்ண சொன்னா நம்ம பண்றோம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சிருப்போம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ்க்கு மெஷர்மெண்ட் தெரியாது. நாமளே வந்து ஒரு ஸ்லாப்பா வந்து அவங்க கண்ணு முன்னாடி வந்து நம்ம செக் பண்ணி கிராக் எல்லாம் லெஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிராக் அவாய்ட் பண்ணி எடுக்கணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து லெஸ் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஷீட் நம்ம கையில கொடுப்போம். ஒரு ஸ்லாப் நம்பர் மேல போட்டிருப்போம். அதே பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஷீட்லயும் இருக்கும். இது லேயிங் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா லேயர் பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் ஷீட்ல ஒரு நம்பரா செக் பண்ணுவாரு, எந்த ஸ்லாப் எங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேஸ்டேஜ் எதுவுமே ஆகாதுங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை நம்ம ஃபேக்டரியில நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கிங் பண்ணுவாங்க. அதாவது வந்து அவங்க வந்து நம்பர் வந்து எழுதுறாங்க. ஒரு ஸ்லாப் மெஷர்மெண்ட் பண்ணி கல்லு மேல நம்பர் எழுதுறாங்க, ஸ்லாப் மேல. அதே மெஷர்மெண்ட் ஷீட்ல எழுதுறாங்க. சார் பாத்தீங்கன்னா மீட்டர் கணக்குல வந்து மெஷர்மெண்ட் எழுதுறாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்ல மெஷர்மெண்ட் எழுதின்னு இருக்கேன். இந்த மாதிரி 2 மெஷர்மெண்ட் வேணுங்க. மீட்டர்லயும் சரி, ஸ்கொயர் ஃபீட்லயும் சரி. இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கொடுக்கும் போது தான் எக்ஸ்போர்ட் கல்லுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்ச்சஸ்ல தான் எடுப்பாங்க. ஹைட்ல ஒரு இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணி கொடுப்போம் கஸ்டமர்ஸ்க்கு. லென்த்ல ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணி கொடுப்போம். எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா கல்லுல பார்த்தீங்கன்னா அது நம்ம லெஸ் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம். நேச்சுரல் கிரானைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, ஃபேஸ்புக் குரூப் இருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல், போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மீட்டர்ல எழுதியிருக்காங்க. மீட்டர்ல பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல எழுதியிருக்காங்க. ஹைட்டு, லென்த் எல்லாமே சென்டிமீட்டர்ல எழுதியிருக்காங்க. அது வந்து மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிடுவாங்க.
கொடுப்பாங்க. இது எக்ஸ்போர்ட் பையர்ஸ் மார்க்கிங் பண்ணுற ஒரு விஷயம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்ச்சஸில் எழுதுவோம் மெஷர்மெண்ட்டு. அவர் கஸ்டமருக்கு வந்து ஒரு ஸ்லாப்பா வந்து வீடியோ எடுத்து அமுச்சு விட்டாரு. அப்போ நான் ஷூட் பண்ண வீடியோ தான் இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜிக்ஜாக் மூவ்மெண்ட், அதாவது ஸ்ட்ரைட்ல போயிருக்குங்க. நல்ல ஒரு பிங்க் பாரடைஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லுங்க. இந்த மாதிரி ஒரு கல் நம்ம ஃபேக்டரியில் அவைலபிளா இருக்கு. நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க, நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். டிரான்ஸ்போர்டேஷன், லோடிங்கு, அன்லோடிங்கு எல்லாமே நம்ம ஃபேக்டரி மூலியமா நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அன்லோடிங் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 5 பேர் 6 பேர் வருவாங்க. கல் எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க. இறக்கி கொடுத்துட்டு சேஃபா வருவாங்க. நீங்க கண்டிப்பா ஃபேக்டரிக்கு விசிட் பண்ணுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் எடுங்க. அதனால தான் இந்த யூடியூப் சேனல் மூலியமா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் வந்து நேச்சுரலான ஒரு வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது வுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. பேக்கிங் ஒரு டீம் வந்திருந்தாங்க. பேக்கிங் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் வந்திருந்தாங்க. கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடி கிரைன்ல வந்து எடுத்து வைக்க முடியாதுங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் முன்னாடி நம்ம எடுத்து வச்சோம். அவங்க அங்கேருந்து ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஸ்லாப்பை எடுத்து கண்டெய்னர்ல வச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரே பேக்கிங் பண்ணுவாங்க. வுட்டில் நம்ம வந்து பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ரே பேக்கிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வுட்டில் வந்து கண்டெய்னர்ல வச்சு ஒரு 15 ஸ்லாப்னு சொல்லிட்டு அந்த ரேக்ல வைப்பாங்க. அது ஸ்லாப் வந்து கீழே எல்லாம் வச்சு முடிச்ச பின்னாடி என்ன பார்த்தீங்கன்னா திருப்பியும் வுட்டு வந்து பேக்கிங் பண்ணிட்டு கீழே திருப்பியும் மேலே வந்து அடுக்குவாங்க. இந்த மாதிரி கீழே மேலே அந்த மாதிரி அடுக்கிட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ல 199 ஸ்லாப் இந்த மாதிரி போகுதுங்க. அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. இது வுட்டு பார்த்தீங்கன்னா எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. ரேக்கு எல்லாமே பேக்கிங் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர் போட்டு எல்லாமே ஒரு ஸ்லாப்பை வந்து பேக் பண்ணாங்க. பேக்கிங் அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்லாப்பும் வந்து டேமேஜ் பண்ணலைங்க. நல்ல ஒரு நீட்டான ஒரு பேக்கிங் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம லோடிங் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு லாரியில் பண்ணும்போது யூடி கிரைன்ல வந்து ஒரு 10 ஸ்லாப்னு சொல்லிட்டு நம்ம லாரியிலே டைரக்டா லோட் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாரி வந்து ஓப்பனா இருக்கும். இது வந்து கண்டெய்னர்ன்றதுனால யூடி கிரைன் வந்து உள்ளார போகாதுங்க. அதனால வந்து மோஸ்ட்லி கையில தான் எடுத்து அவங்க பேக் பண்ணாங்க. இது கடைசி வரைக்கும் நான் வந்து பார்த்தேன். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பா இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை நான் நம்புறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி எங்க எடுக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியலைங்க. அது நான் வீடியோ மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும் நான் நம்புறேன். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிளாசிவான ஒரு பாலிஷ், வாட்டர் கட்டிங், வாட்டர் பாலிஷ், நல்ல ஒரு குவாலிட்டி. இந்த மாதிரி வந்து திக்னஸ், சைட் ட்ரெஸ்ஸிங் 4 சைட்ஸ் வந்து சைட் ட்ரெஸ்ஸிங் இருக்கணும். அப்போதான் வந்து ஸ்லாப் வந்து நீட்டா இருக்கும். லேயிங் பண்ணும்போது வேஸ்டேஜ் எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நம்ம ஃபேக்டரியில் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா நம்ம ஃபேக்டரிக்கு ஒரு தாட்டி விசிட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா குவாலிட்டி எந்த ஃபேக்டரியில மெயின்டைன் பண்றாங்கன்னு பாருங்க. அங்கேயும் விசிட் பண்ணுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை எடுங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நம்ம ஃபேக்டரியில அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. என் கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா நான் வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கால் பண்ணுங்க. நான் யூடியூப் சேனல் மூலியமா பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துனே இருக்கும். பாருங்க, நேச்சுரலான ஒரு கல்லை பத்தி தான் நான் போடுவேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே பிளாஸ்டிக் கவர்ல பேக்கிங் பண்ணி கண்டெய்னர் லோட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.